நியூஸ் தமிழ் கழுகு. ஆளுநரை கண்டிச்சுதான் போராட்டம். ஆனா வெளிவந்தது என்னவோ கிருஷ்ணகிரி திமுகவோட உட்கட்சி மோதல். சமீபத்துல ஆளுநரை கண்டிச்சு கிருஷ்ணகிரியில திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்ப ஆர்ப்பாட்டத்துல பேச முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்குட்டவன் மைக் எடுக்க, அப்ப மாவட்ட பொருளாளர் கதிரவன், பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் எல்லாம் அவரை பேச விடாம தடுத்து இருக்காங்க. இது கைகளுக்கு வரைக்கும் போக போலீஸ் வந்து சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு விசாரிச்சா முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்குட்டவனுக்கும் இப்ப மாவட்ட செயலாளரா இருக்கிற மதியழகனுக்கும் நடுவில் இருக்கிற பனிப்போர் தான் காரணமா. செங்குட்டவன் மாவட்ட செயலாளரா இருந்தப்ப கட்சிக்கு புதுசா வந்த மதியழகன் பணபலத்தால உயர் பொறுப்புகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. பர்கூர்ல சீட்டு வாங்கி ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. அதே சமயம் கிருஷ்ணகிரியில நின்ன செங்குட்டவன் தோத்து போக மாவட்ட செயலாளர் பதவியும் மதியழகனுக்கு வந்துடுது. இந்த நிலையில கட்சி ஆலோசனை கூட்டத்துல அமைச்சர் சக்கரபாணி முன்னாடியே வாக்குவாதமாக கட்சியிலிருந்து செங்குட்டவனை ஓரங்கற்ற வேலைகளை மதியழகன் ஆட்கள் கையில் எடுக்க போய் தான் மோதல் வெடிச்சிருக்கான். மாவட்டத்துல அபிஷியல் ஆர்டர் லீக் ஆனதால தற்கொலை முயற்சிக்கு போற அளவுக்கு விஷயம் சீரியஸ் ஆயிருக்கான். வடக்கு மண்டலத்துல பணியாற்றி வந்த ஒரு பெண் காவலருக்கும் ஆண் காவலருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்திருக்கு. இது எப்படியோ அந்த ஆண் காவலரின் மனைவிக்கு தெரிய வர அவங்க சரக உயரதிகாரியிடம் புகார் அளிச்சிருக்காங்க. மேட்டரை விசாரிச்சு வெவ்வேறு மாவட்டத்துக்கு 2 பேரையும் டிரான்ஸ்பர் பண்ணதோடு விடாம துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவு போயிருக்கான். இந்த உத்தரவு குறிப்பான எப்படியோ வெளியே கசிய அதுல குறிப்பிடப்பட்ட காரணம் என்னன்னா, ஒழுக்கமற்ற நடத்தை காரணமா துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோருதல் அப்படிங்கிற வாசகங்கள் அதுல இருந்துதான். அந்த விஷயம் கோட்டை மாவட்ட காக்கிகள் மத்தியில தீயா பரவ அவமானம் தாங்க முடியாம அந்த ஆண் காவலர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தான் துறை ரீதியா அனுப்பிய குறிப்பானை வெளியில லீக் ஆனது எப்படி, இது யார் பார்த்த வேலைன்னு கடும் கோபத்துல அந்த உயர் அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் இருக்காங்களாம். இதனால வடக்கு மண்டல காவல்துறை வட்டாரமே பரபரப்பாகி இருக்கான். 15% ஆரம்பிச்சு 9% முடிவுக்கு வந்திருக்கு பார் கமிஷன் பஞ்சாயத்து. தமிழ்நாட்டுல மணமகள் மன்றங்கள் அப்படிங்கிற பெயர்ல தனியார் பார்கள் செயல்பட்டு வருது. இந்த பார்களுக்கு FL2 லைசன்ஸ் வாங்கி மேலிட வரைக்கும் கப்பங்கட்டி தங்கு தடையின்றி நடத்தி வர்றாங்க. இந்த பார்கள்ல குவார்ட்டர் மற்றும் ஆஃப் அளவுல மது வகைகள் தான் அதிக அளவு விற்பனையாகும். இதனால பார் உரிமையாளர்கள் இந்த மது வகைகளை தான் அதிகம் டாஸ்மாக் குடோன்ல இருந்து வாங்குவாங்க. இந்த விஷயம் மாண்புமிகு ஒருத்தரோட கண்ணுல பட குவார்ட்டர் ஆஃப் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு ஃபுல் பாட்டில் வகைகளை மட்டும் அனுப்ப வாய் வழி உத்தரவு போட்டிருக்காரு. இதனால வியாபாரம் பாதிக்க பார் உரிமையாளர்கள் கரூர் கம்பெனியை நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு தரப்பு பிரச்சனையை முழுசா கேட்டு 15% கமிஷன் கேட்க 9% ஃபைனல் பண்ணி சுமூகமா பிரச்சனை முடிஞ்சதுனால இப்ப டாஸ்மாக் குடோன்ல இருந்து குவார்ட்டர் ஆஃப் FL2 பார்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருதான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கிற நிலையில அதிமுக முகமா அறியப்பட்ட ஒருத்தர் களமிறங்க இருக்காராம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்ச நிலையில முன்னாள் அதிமுக எம்பியும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒருங்கிணைப்பு குழுவில் ஒருத்தருமான KC பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல களமிறங்க இருக்காராம். அதிமுக களத்துல இல்லாத நிலையில அதிமுக வாக்குகள் தனக்கு வரும்னு கணக்கு போட்டிருக்காராம் KC பழனிசாமி. அது மட்டும் இல்லாம தான் சார்ந்த சமூக வாக்குகளும் கிடைக்கும். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு உள்ளடக்கிய MP தொகுதியில ஜெயிச்சவர் அப்படிங்கறதுனால தொகுதிக்கு பரிச்சயமானவர் இவர்னு சொல்லப்படுது. நல்ல வாக்குகள் வாங்கி அங்க அதிமுகவினர் தனக்கு தான் வாக்களிச்சாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்சா அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்றாராம் KCP.
திமுகவை தவிர்த்து யாருமே பெரிய அளவுல எதிர்த்து போட்டியிட இல்லாததுனால கண்டிப்பா டெபாசிட்டாவது கிடைச்சிரும்னு சொல்லி கேசிபிய களம் இருக்கிறாங்களாம் அவரோட ஆதரவாளர்கள். நியூஸ் தமிழ் கழுகு.